ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வெஜ் குருமா தான் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வச்சு பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கொஞ்சமாக வேணுன்ற அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி வந்து நான் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். அதையுமே போட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து குழம்பு வைக்க ரெடி பண்ணிடுவோமா? எண்ணெய் ஊற்றியாச்சு. பிரியாணி மசாலா எல்லாமே வந்து போட்டிருக்கேன். வேணான்னா வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டு கூட நம்மளோட விருப்பம் தான். வேணுன்ற அளவுக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டு எல்லாமே நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுருக்கலாம், இல்லை கல் உப்புமே வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயம் போட்ட உடனே போடக்கூடாது. தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். ஒரு சில பேர் வந்து வெங்காயம் போடும் போதே போட்டுருவாங்க. அது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாமே மசிச்சு ரெடியாக இருக்குது. அதையுமே வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணாமல் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணால் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் வந்து நான் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். நான் தனியா பவுடர் கூட போடவே இல்லை. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள் மட்டும்தான் போடணும். அதை வந்து அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எடிட் பண்ணும்போது. நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் போட்டுட்டு தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமாக இருந்தால் போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கஸ்தூரி மேத்தி வந்து போடணும். கஸ்தூரி மேத்தி போட்டால் இதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக வந்து இந்த குழம்பு வைக்கிறதும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கும் டேஸ்ட் வந்து நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியும். லைட்டாக தான் இருக்கும், ஆனால் சேஞ்ச் பண்ணுறது வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணும்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சிங்களா. இது வந்து நம்ம சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, இடியாப்பம், அதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்பம், இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.